நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் வேலாராமமூர்த்தி சார், இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனில் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயம் தொண்டை வரைக்கும் வந்துட்டு சொல்லாத விட்டது உண்டு, மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசாம விட்டது உண்டு, எல்லாமே உண்டு. நீங்கள் வெளிப்படையாக பேசலாம். ஒரு பக்கம் மீசை வைத்திருப்புள்ள மனநிலை, அந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் அது மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல், இன்னமும் அவர்கள் அதே இடத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம், அதை தாண்டி அவர்களுக்கு மீசை மீது இருக்கிற காதல், ஒரு பக்கம் உள்ளூரை ரசித்தாலும் சமூக நெருக்கடிகளுக்கு பயந்து கொண்டு இந்த மீசை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனசு, இன்னொரு பக்கம் இவர்களுக்கு கிடைத்த புதிய எக்ஸ்போஷர்லேருந்து அந்த மீசையை ஒரு பழமைத்தனத்தின் அடையாளமாக பார்க்கக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் எப்படி ஒரு பிக்சருக்குள்ளே கொண்டு வரீங்க? இவ்வளவு நேரம் நடந்தது டிபேட்டில் பாருங்க, குற்றவாளிக்குள்ள நிற்கிற நிரபராதிகள் மாதிரி அப்பாவே நிற்கிறேன். இவ்வளோ பெரிய மீசையை வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வாளர் எழுதின கட்டுரையை நான் படிச்சிருக்கேன். பெரிய மீசை வச்சுறவங்க வீட்டுக்குள்ளே பெட்டி பாம்பாக பதுங்குவாங்களாம். வெளியே கிருதா மேசை, வீட்டுக்குள்ளே சாதா தோசையா பிரட்டி போட்டு அடிக்கலாமா. இன்னொன்று, சில கோழைகள் பெரிய மீசையை வச்சுக்கிட்டு வெளியே வீரம் மாதிரி இருக்கிறது, உள்ளுக்குள்ளே பயங்கரமான பயந்தாங்குழியாக இருப்பாங்கன்னு ஒரு ஆய்வாளர் கட்டுரையை நான் படிச்சிருக்கிறேன். வேட்டியை திறந்த மாதிரி இன்றைக்கி தமிழை மீசையை திறந்து நிற்கிறான். நம்ம பாரம்பரிய உடை வேட்டி. இந்த வெப்ப பூமியில் இயற்கை நமக்கு கொடுத்த கொடை மீசை. பனிப்பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு மீசை முளைக்காது. சீனனுக்கும் மீசை இல்லை, நேபாளிக்கு இல்லை, திபெத்தியனுக்கு இல்லை, யூரோப்பியன்ஸில் ரொம்ப பேருக்கு இல்லை. நம்ம இந்தியாவிலேயே மத்திய மாகாணத்தில் ரொம்ப குறைவான ஆட்களுக்கு தான் அது கொசுறு மீசை தான். ராஜஸ்தானில் ஒருத்தர் 4 அடி மீசை வச்சு கின்னஸ் புஸ்தகத்தில் பேரை பதிஞ்சிருக்கான். மீசை பாரதியோட மீசை தன்மேல் திணிக்கப்பட்ட சனாதன தலைகளை அறுத்தறிந்த கருக்கறிவாளின் அடையாளமாக, ஒரு ஆண்மையின் அடையாளமாக வச்சான். பாரதி மீசையை வச்சான். எழுத்தாளர்கள் கவிஞர்கள்னாலே 2 தொங்குற மீசை, 2 குசுறு தாடியோட ஒரு ஜிப்பா சோழனாவோட அலைஞ்ச தமிழ் சமூகத்தில், தமிழ் இலக்கிய உலகத்தில் கம்பீரமாக எழுத்து வேந்தன் ஜெயகாந்தன் வச்சுருந்த மீசை கம்பீரத்துக்கான மீசை. அப்படிப்பட்ட மீசைகளை தமிழை வேட்டியை திறந்த மாதிரி மீசையை திறந்து, ஆமாம் சென்னையில் மதிக்க மாட்டேங்கான், எம்என்சியில் மதிக்க மாட்டேங்கான்னா, இது எப்படின்னு சொன்னால், ஒரு கடையில் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிற வியாபாரி இருக்கான் பார்த்தீங்களா, முதலாளி எவனாவது இந்த டீ கடையிலாவது, இந்த ஹோட்டல்லையாவது, இந்த ஜவுளி கடையிலாவது கணத்தை மீசையோட ஒருத்தர் உட்கார சொல்லுங்க, ஒருவே வர மாட்டான், கடைக்கு வர மாட்டான். ஒரு வியாபாரம் நடக்காது இவங்களுக்கு. மழுக்குன்னு சிறைச்சிட்டு இப்படி ஐயா சாமி அண்ணாச்சின்னு உட்காந்து இருந்தால் தான் அவனுக்கு வியாபாரம் நடக்கும். அப்படி மீசை இப்படி மீசை விதவிதமான பெரும் மீசையெல்லாம் நமக்கு அது அவங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் மீசையை சுயநலத்துக்காக இவங்க சொன்ன மாதிரி சிட்டி லைஃப்பில் அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு மீசையை துறப்பது என்பது முழுக்க ஒரு கபடம், சுயநலம் கலந்த கபடம். அதனாலேயே தமிழர்களே மீசையை இன்னும் அழகாக, கம்பீரமாக, எனக்கெல்லாம் மீசை முளைக்குதில்லை, அதனால் நீங்கள் தாராளமாக மீசையை வச்சுக்குங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னொரு விஷயம், இந்த கனத்த மீசை உள்ள இந்த கூட்டத்தில் பெரும்பாலோர் தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்களாக இருக்கீங்க. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்தவங்க நிறையா இருக்கிறீங்க. இந்த தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பல்லாண்டுகளாக, சமீப காலங்களாக அந்த பூமியே ஒரு கலவர பூமி மாதிரியான ஒரு சூழல் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மனோபாவத்துக்கும் அந்த சூழலுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்காங்கிறத நான் யோசிக்கணும். நீங்கள் ஒன்று. ரெண்டாவது, வட்டி வசூல் பண்ண, ரவுடிசம் பண்ண, கட்ட பஞ்சாயத்து பண்ண அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உங்கள் மீசைகளுக்கு வெளியே வச்சு சமூகம் சொல்லி வச்சுருக்கு. அதெல்லாம் நீங்கள் அழிக்கணும். ஏன்னா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நல்லா அழகாக வைங்க, கம்பீரமாக இருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். குமார செல்வா சார், சொல்லுங்கள் சார். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வியாபாரத்திற்காக ஒருத்தர் சென்னைக்கு வந்தார். அவர் வரும்போது பெரிய மீசையோடு வந்தார். நாட்கள் செல்ல செல்ல அவர் வியாபாரத்தில் உயர்ந்து ஒரு பெரிய மனிதராகும் ஆக மீசைக்கு அளவு குறைஞ்சிட்டே வந்தது. இப்போ அவர் சுத்தமாக மீசை இல்லாத ஒரு மனிதராக காணப்படுகிறார். சமீபத்தில் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்த நேரத்தில்
அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இந்த காலத்துல எல்லாம் மீசை வைக்கியது அநாகரிகமானது அப்படி சொல்லி நிறுத்திட்டு, எழுத்தாளர் நீங்க வச்சுக்கலாம் தப்பே இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் மனசுக்குள்ளால நினைச்சேன், ஒருவேளை எழுத்தாளர்களுக்கு அவர் விதிவிலக்கு கொடுக்கிறாரா, இல்லை எழுத்தாளர்கள் அநாகரிகமானவர்கள் என்று சொல்கிறாரா, இப்படின்னு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. மீசையில் என்ன இருக்கிறது? மீசையில் தான் எல்லாமே இருக்கிறது. இங்கே கேட்ட விவாதத்திலிருந்து மீசையில் ஒரு பண்பாடு இருக்கிறது, மீசையில் ஒரு வரலாறு இருக்கிறது, மீசையில் ஒரு உளவியல் இருக்கிறது, மீசையில் ஒரு கலகம் இருக்கிறது. பெரியவர் கூறியது போல, நான் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தபோது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மேலே 100க்கும் மேற்பட்ட வரிகள் விதிக்கப்பட்டது. அதில் ஒரு வரி மீசை வரி. அந்த மீசை வரி செலுத்த ஒரு சமூகத்தில் இருந்த அந்த ஒருத்தன் பிற்காலத்தில் மீசை வைக்கிறதுக்கு அவன் ஒரு கலகத்தோடு தான் செயல்படுவான். மீசைக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அதுபோல மீசைக்கு பின்னால் ஒரு உளவியல் தன்மையும் இருக்கிறது. பொதுவாக போலீஸ் அல்லாதவன் மீசை வச்சு அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா அது ஒரு உளவியல் தன்மை. இங்கே பேசக்கூடிய நேரத்தில் மீசை என்பது தான் சார்ந்த சமூகம் அல்லது ஜாதியின் அடையாளம் என்று கூறினார்கள். அந்த மீசையை நான் எதிர்க்கிறேன். தமிழ்நாட்டில் தனது சாதி அடையாளத்தை மறுப்பதற்காக ஒருவர் மீசை வைத்தார், அவர்தான் பாரதியார். இப்படி மீசைக்கு பின்னால வைக்கியதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது, வைக்காமல் இருக்கிறதுலையும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அதுதான் நான் சுருக்கமாக சொல்ல வரேன். இப்போ ஆய்வு கட்டுரைகள் நிறைய வருது. சங்க இலக்கியத்தில் ஒட்டகம், சங்க இலக்கியத்தில் எருமை, சங்க இலக்கியத்தில் வயிற்றுப்போக்கு, இது போல் சங்க இலக்கியத்தில் மீசைன்னு யாராவது கட்டுரை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு கிடைக்கல. ஆனால் நாட்டுப்புற இலக்கியங்களில் மீசையை பற்றி நிறைய வருது. நம்ம நாட்டுப்புற தெய்வங்கள் எல்லாம் பெரிய பெரிய மீசை வச்சுருக்காங்க. சுடலமாட சாமியாகட்டும், மதுரை வீரனாகட்டும், எல்லாருமே மிகப்பெரிய மீசை வைத்திருக்கிறார்கள். இந்த மீசைன்னு சொல்லக்கூடியது ஒரு வீரத்தின் அடையாளம்னு சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீசை இல்லாமல் மிகச்சிறந்த வீரர்கள் இருந்திருக்காங்க. நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், எங்கள் மார்ஷல் நேசமணி, அவருக்கு துணையாக நின்ற அப்துல் ரசாக், அவங்க எல்லாம் மீசை இல்லாதவங்க. நபரை கடந்து என்னை என்றென்றும் ரசிக்க வைத்திருக்கக்கூடிய மீசைன்னு சொன்னால் அதுதான் மீசையின் வெற்றி. அது நம்ம அடி மனசுக்குள்ளால மீசைக்கான ஒரு ஆதரவு இருக்கிறது, அது எப்போதும் இருக்கும்னு சொல்லி எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ ஒரு பெரிய மீசை என்பது அதிகாரத்துடைய பிம்பமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த வீரம் கொஞ்சம் பெண்ணுக்கு தள்ளப்பட்டு அறிவும் பணமும் தான் இன்னைக்கு ப்ளே பண்ணுது. அப்போது இந்த மீசையுடைய தேவை என்பது இங்கே குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி அறிவும் செல்வமும் ஆதிக்கம் செலுத்துகிற இந்த காலகட்டத்தில் அதோட நெருங்கிறதுக்கு ஒரு உள்பயம், தன்பயம், அதை ரசிக்கிறாங்க. அந்த இளைஞன் இப்படி மீசையெல்லாம் பார்த்து ஒரு அழகான அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல மீசையை வச்சான்னா அவனுக்கு விரும்பும் காதல் ரொம்ப சுலபமாக கைகூடும். அப்படி இந்த மீசைக்கு ஒரு பவர் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, நான் இந்த நேரத்தில் இந்த மீசைக்கு இன்னொரு பெரிய உளவியல் ரீதியான காரணம். ஐ வுட் லைக் டு கால் டாக்டர் மோகன், ஏன்னா அவரால் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும். ஒரு பெரிய வியூ நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மோகன். ஏன் பெரிய மீசைங்கிறது இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே போதுமோ? ஆண்களுக்கு மட்டுமே ஜெனட்டிக்கலாக பயாலஜிக்கலாக தீர்மானிக்கப்பட்ட இந்த மீசை பெண்களுக்கு இல்லாத போனதுக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ். அதோட விளைவாக பெண்களுக்கு இல்லாமல் போயிருக்கு. இல்லாமல் போன இந்த பெண்கள் சேர்ந்து அவங்க கையில் ஒரு பவர் வரும்போது டைரக்டான அது விசிபிள் பவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு இன்விசிபிள் பவர் அவங்க கையில் வரும்போது, அல்லது பெண்கள் சமூகத்தினுடைய ஃபேஸ் அதோடைய ஸ்ட்ரக்சரை தீர்மானிக்கிற ஒரு பவர் அவங்க கைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் எல்லா நாகரிகங்கள்லேருந்தும் மீசை கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று வந்துட்டு இருந்திருக்கு. முதல்ல இது மேற்கத்திய கலாச்சாரங்களில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வட இந்தியாவுக்கு வந்தது. அது இப்போது இந்த தலைமுறைகளில் தென்னிந்தியாவையும் தொட்டுடுச்சு. இப்போ பெரும்பான்மையான இந்த தலைமுறையே சொல்லும், இந்த பக்கம் இருக்கிறவங்க நிறைய இந்த பெரிய பெரிய மீசை வச்சிருக்கிறவங்களோட பிள்ளைகள் இந்த பக்கம் நிறைய பேர் மீசை இல்லாமல் தான் இருக்காங்க.
நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மீசை பிடிச்சிருக்கு, இந்த கிடா மீசை பிடிச்சிருக்குன்ற சொல்ற பெண்கள் இருப்பாங்க. இந்த முறுக்கி விட்ட பாரதி மீசை பிடிச்சிருக்குன்ற பெண்களும் சொல்லுவாங்க. ஆனா இயல்பா பெரும்பாலும் மெஜாரிட்டி அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் தன்னை அறியாம எல்லா ஜீவன்களுக்கும் இது காமன். தன்னுடைய முகபாவம் அல்லது தன்னுடைய ஸ்ட்ரக்சர், தான் விரும்புகிற விஷயம், இதை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி அப்படி இல்லாத விஷயத்த அதை நோக்கின ஒரு ரீமாடலிங், அதை புனரமைக்கணுங்கிற ஒரு முயற்சி தான் செய்வாங்க. பெண்களுடைய ஜீன் ஸ்ட்ரக்சர், பெண்களுடைய விருப்பங்கள், இது எல்லாமே பெரும்பாலும் ஒரு மொழமொழப்பான ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஃபேஸை விரும்பக்கூடிய ஒரு டெண்டன்சி தான் இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்ப அது ஸ்ட்ராங்கான டெண்டன்சி. அதுதான் ஆண்கள் மேலே பெண்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ரெஷர் கொண்டு வராங்க. வீட்டில் இருக்கிற அம்மாக்கள், அக்காக்கள், தங்கச்சிகள், அண்ணி, சித்தி எல்லாருமே வந்து விடாத ஒரு விமர்சனம் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. பசங்களுக்கு மீசை வந்து அவங்க வைக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு நிமிஷமும் பெண்கள் வந்து இல்லை இந்த மாதிரி மீசை வைக்காத அப்படின்னு. இங்கே இருக்கிற இந்த கெடா மீசை வச்சிருக்கிறவங்க கூட எல்லாருமே அவங்க லைஃப்பில் பின்னோக்கி பார்த்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்த முதல் எதிர்ப்பு வந்து அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட இருந்து வந்திருக்கும். அதை மீறி தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கு சில ரீசன்ஸ் அவங்க சொல்லியிருக்கலாம். ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ், நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பிற்பட்ட விஷயங்கள். பட் ஆனால் முதல்ல அந்த எதிர்ப்பு வந்து பெண்கள்கிட்ட இருந்து தான் வரும். பெண்கள் இந்த முயற்சி ஏன் செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களோட அந்த ஜெனட்டிக் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் காரணம். தன்னுடைய கண்ட்ரோலுக்கும் தன்னுடைய ஆதிக்கத்துக்கும், ஆதிக்கம்னா அது ஓவர்டான ஒரு 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 விசிபிள் ஆதிக்கமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய வில் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த எதிர்க்க இருக்கிற மனிதன் தன்னுடைய கம்யூனிகேஷனுக்கு, தன்னுடைய எக்ஸ்பிரஷனுக்கு உகந்த ஒரு மனிதனாக இருக்கணும். தன்னுடைய கண்ட்ரோலுக்கு உகந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அவனுக்குள்ளே இருக்கணும். அது வந்து ஒரு அக்ரெசிவான மீசை முறுக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணுடைய ஃபேஸ் அதுக்கு உகந்ததல்ல. இன்னைக்கு இவங்க இந்த ஷோக்கு வந்திருக்காங்கன்னா காரணமாகவே இவங்க ஏற்கனவே எத்தனையோ வாட்டி எத்தனையோ எதிர்ப்புகள் தாண்டி கேட்காம வந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவங்க இந்த ஷோக்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆதிக்க மனப்பான்மை தான் பெண்களுக்கு ஜீரணிச்சிக்க முடியல, அல்லது அதுதான் அவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்குது. அவங்க அது அண்ட் இது இருக்க போகிறதில்ல. அநேகமாக நம்ம கடைசி தலைமுறைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த கிடா மீசைகள், இந்த மாதிரி மீசைகள் இதுக்கு மேலே ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப ஃப்ரிஞ்ச் மூமெண்ட்டாக. இப்போது வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு வெஸ்டர்ன் சொசைட்டி, அமெரிக்கன்ஸில் எத்தனை பேர் மீசை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியானவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு நிலை தான் இங்கேயும் வரும். அப்போ அது பெண்கள் வந்துடலாமா அதிகாரத்தில் உயர உயர ஆண்களுடைய மீசைங்கிற ஒரு இடத்த அது வேண்டாம் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்துவாங்கன்னு நினைச்சேன். ஆமாம், அதுக்கு பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் சைனாவில் இருக்கிறவங்களுக்கு, நேபாளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீசை போதுமான அளவுக்கு மீசை இல்லாததுக்கு வராததுக்கு காரணம் வந்து அவங்க குளிர் பிரதேசங்களில் இருக்காங்க அப்படின்னா அது உண்மை இல்லை. அவங்க மீசை வராததுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற பெண்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம நாட்டில் விட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு, பவர்ஃபுல்லாக நடந்திருக்கு. இதுக்கு பேரலாக இன்னொரு சான்று சொன்னீங்கன்னா, அந்த மனிதர்களுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு வழுக்கத்தலை இருக்காது. வழுக்கையும் மீசையும் எல்லாமே வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜீன்ஸு. ஆனால் இந்த ஜீன்ஸை வந்து டீசெலெக்ஷன், அதாவது செலக்ட் பண்ணுறதை நிப்பாட்டிட்ட பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்புலேஷனில், ஆண்களுடைய பாப்புலேஷன்லேருந்து போயிடும் அந்த ஜீன்ஸு. அவங்களுக்கு வழுக்கத்தலையும் கம்மி, அதே நேரத்தில் அவங்களுக்கு மீசை இதெல்லாம் கம்மி, இந்த மாரில் முடி எல்லாமே கம்மியாக இருக்கும். அவங்களோட பாடி ஹேரோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அவங்களோட லுக் வந்து ரொம்ப பாயிஷான ஒரு லுக்கும் இருக்கும். பெஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் கேட்டால் லாஸ்ட் சைனீஸ் பிரசிடென்ட் ஹியூ ஜுன்டாவை சொல்லுவேன். அவரோட வயசு வந்து சம் 50-60s இருக்கணும். பட் ஆனால் அவரை பார்த்தா ரொம்ப ஒரு ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு யங் மேன் மாதிரியான ஒரு லுக் தான் இருக்கும். ஸோ இதை நோக்கி தான் எவல்யூஷன் இனிமேல் நகரப்போகுது. ஆக்சுவலாக என்ன கேட்டால், ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து எவல்யூஷன், இது எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய சமுதாயத்துக்கு, குறிப்பிட்டு தமிழ் கலாச்சாரத்துடைய நீட்சிக்கு ஒரு வகையில் மீசை வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லணும். அது ரெண்டு வகையிலையும் சொல்லணும். ஏன்னா ஒன்று வந்து ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை ஓரளவுக்கு, அவங்க முழுக்க ஒரு பெண்களால் தீர்மானிக்கப்படுற ஒரு உலகத்துக்குள்ள அவன் ஆணுக்குண்டான ஒரு சில கிரியேட்டிவிட்டி, ஆணுக்குண்டான ஒரு ஃபோர்ஸை, ஒரு வைல்டு நேச்சரை இழந்துடாமல் இருக்கிறதுக்காகவும் இது காப்பாற்றப்படணும்.
ரெண்டாவது இந்த குளோபலைஸ்டு உலகத்துக்குள்ள தமிழ் கலாச்சாரத்துடைய தாக்கத்துக்கு ஒரு 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 ஃபோர்ஸ் இருக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோதான் சிவிலைசேஷன் டெவலப் ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு வைல்ட் ஸ்ட்ரீக் இருக்கும். அந்த வைல்ட் ஸ்ட்ரீக் தேவைப்படும் போது அந்த ஹைலி சிவிலைஸ்டான பீப்புள் திருப்பி வருவாங்க. சொஃபிஸ்டிகேட்டடான சிவிலைசேஷனாக இருந்தாலும் திருப்பி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டுக்கு வந்து அமெரிக்கன்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க இல்லைங்களா? அந்த 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 மாதிரியான ஒரு ரிவைவல் ஒன்று சம்டைம் டவுன் த லைன் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது தமிழ் கலாச்சாரமும் இது சார்ந்த பண்பாட்டு கூறுகள், சின்ன சின்ன கூறுகள் எல்லாமே அதில் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு பங்கு வகிக்கும். அதில் மேபி ஐ டோன்ட் நோ, என்னால் இன்னைக்கு அது திண்ணமாக சொல்ல முடியல, பட் ஆனால் மீசை ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கலாம். அந்த அழகு சின்னம் அன்னைக்கு வந்து அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். யா, தேங்க்யூ மகன், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஏன்னா அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான வியூ. மோகனுடைய வியூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும்? பெண்கள் வந்து அதிகமாக பொருளாதார ரீதியிலும் சமூக ரீதியிலும் முன்னேற்றம் அடையும் போது ஆண்களுக்கு மரபு ரீதியாக இருக்கக்கூடிய சில அடையாளங்களை அவங்க அவ்வளவாக விரும்பல என்கின்ற துணியில் அவர் இது பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக உளவியலாக பார்க்கும்போது சில பெண் மாணவிகள் அந்த நோட்டுக்கு அட்டப்படத்தில் இருக்கக்கூடிய பெண் படங்களுக்கு, பெண் நடிகைகளுக்கு மீசைகள் தங்களை அறியாமலே வரையக்கூடிய ஒரு இதை நான் வகுப்பறைகளில் பார்த்துருக்கேன். மீசை இல்லாதவங்களுக்கு மீசை வரைஞ்சி பார்க்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குது. அப்போ நான் அடிக்கடி யோசிச்சுருக்கேன், பெண்களுக்கும் ஒருவேளை தனக்கு மீசை வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கோ என்னவோ. அவர் சொன்னதுலேருந்து நான் இன்னொரு நெகட்டிவ் சைடில் யோசித்து பார்க்க, அது தான் ஒரு பெண்ணாக இருப்பதால் மரபு ரீதியாக பெண்ணுக்கு மீசை இல்லை, அதனால நம்ம மீசை வைக்க முடியலையோ என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கிறதா என்னான்னு யோசிப்பேன். அவங்களுக்கு இதுக்கு மீசை வரையதை நான் பார்த்துருக்கேன். ஓகே சார், உங்கள் வியூ சார்? சார், டாக்டர் மோகன் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் பல தேசங்களில் நுழைந்து அந்தந்த தேசங்களின் கலாச்சாரங்களை பாரம்பரியங்களை அழிச்சுக்கிட்டே வந்துருக்கு. உதாரணத்துக்கு சீனாவில் மீசை முளைக்க விடாமல் தலைமுடி மட்டும் முளைக்குது, அதற்கான இதுகளை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படி சொல்கிற இதெல்லாம் பார்த்தா இது ஒரு வகையில் வந்து நம்ம உலகத்தையே பல கூறுகளையும் லாவி பிடிக்கிற அந்த ஆக்டோபஸ் இருக்கு, அது வந்து இப்போ வந்து நம்ம மீசையிலையும் கை வைக்கும் போல் இருக்கு. அதை நம்ம விடக்கூடாது. ஆனால் அவர் கடைசியாக சொன்ன மாதிரி இதை தக்க வைக்கணுங்கிற மாதிரி தக்க வைக்கணும், கட்டாயம் தக்க வைக்கணும். இதை நம்ம வந்து தமிழ் கலாச்சாரத்தில் விஞ்ஞான ரீதியாகவும் சரி வேறு எந்த ரீதியாகவும் சரி இந்த மீசையை நம்ம இழக்க தயாராகக்கூடாது, காப்பாற்றணும்.